ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கலை அகாடமி. 6ஆம் வகுப்பு அறிவியல் வேதியியல் பகுதியில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் என்ற பாடத்தில் முக்கியமான கான்செப்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், பால் தயிராக மாறுதல் மீளா மாற்றம். அதாவது பால் ஒரு வாட்டி தயிராக மாறிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம தயிரை பாலாக மாற்ற முடியாது இல்லையா, அதுதான் மீளா மாற்றம். அதுக்கு இன்னொரு இங்கிலீஷில் இர்ரிவர்சபிள், ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு மரத்தை எரித்தல். இப்போ நீங்கள் ஒரு மரக்கட்டையை எரிச்சிட்டிங்கன்னா அது சாம்பல் ஆகிடும். அந்த சாம்பலை வச்சு மறுபடியும் மரத்தை மாற்ற முடியாது. அது மாதிரி தான் உணவு செரித்தலும் அது போல தான். அப்போது ரிவர்சபிள் ரியாக்ஷன், ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ ஏ டு பியாக மாறிச்சுன்னா அகைன் பியை ஏவாக மாற்ற முடியும். இது பேர் தான் ரிவர்சபிள் சேஞ்ச், மீளக்கூடிய மாற்றம். பனிக்கட்டி உருதல், பனிக்கட்டி உருகி தண்ணியாக மாறும். மறுபடியும் தண்ணியை நம்ம ஃப்ரீசரில் வச்சா பனிக்கட்டியாக மாறும் இல்லையா, அதுதான் இது. இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம சுற்றி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது அதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்டு, மீள் மற்றும் மீளா மாற்றங்கள், ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள், இயற்பியல் அண்ட் கெமிக்கல் வேதியியல் மாற்றங்கள், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள், அப்புறம் இயற்கை மற்றும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள். இப்போது இந்த மெதுவான மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு காலம் ரொம்ப எடுக்கும். இப்போ நம்ம நகம் வளர்கிறது, முடி வளர்கிறது, ஒரு சீசன் சேஞ்ச் ஆகுறது, இப்போ சம்மர்லேருந்து வின்டர் மாறுறது, அந்த மாதிரிலாம் மாறுது இல்லையா. அப்புறம் ஒரு விதையிலேருந்து செடி வளர்கிறது, இதுக்கெலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். அப்போ இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இது பேர் தான் மெதுவான மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வேகமான மாற்றங்கள்னால் சடனாக நடக்கிறது. இப்போ ஒரு பலூனை ஊசி வச்சு குத்துனா டக்குன்னு பர்ஸ்ட் ஆகுது இல்லையா, டக்குன்னு வெடிக்குது. அதுபோல் நம்ம வெடியை பற்ற வச்சோன்னா டக்குன்னு வெடிக்கிறது. ஒரு பேப்பரை நம்ம பற்ற வச்சோன்னா அதுவும் டக்குன்னு எரியுது இல்லையா, அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடியது. அது வேகமான மாற்றங்கள். ரிவர்சபிள் மாற்றம், அதாவது மீளக்கூடிய மாற்றம். ஐஸ் உருக்கி மறுபடியும் தண்ணியாக மாற்றுறது. தொட்டாசி நீங்கள் செடியை தொடும்போது அந்த இலைகள் மூடி கொஞ்ச நேரம் கழித்து அதுவே திறக்கும் இல்லையா, அது. அப்போ ரப்பர் பேண்டை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணால் மறுபடியும் அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றது. இதெல்லாம் மீளக்கூடிய மாற்றங்கள். மீளக்கூடிய மாற்றங்கள். இது இர்ரிவர்சபிள்னால் மீளா மாற்றங்கள். பால் தயிராக மாறுறது, மறுபடியும் தயிர் பாலாக மாறாது இல்லையா, அது. இப்போ இட்லி மாவு இட்லியாக மாறுறது, மறுபடியும் இட்லியை வச்சு மறுபடியும் மாவாக ஆக முடியாது. அந்த மாதிரி தான் அதுக்கு பேர் மீளா மாற்றம். இப்போது இந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் இருக்கு இல்லையா, வேதியியல், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். அதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இயற்பியல் மாற்றங்களில் இதில் புதிய பொருள் உருவாகாது. அதே வேதியியலில் புதிய பொருள் உருவாகும். இதில் கெமிக்கல் காம்போசிஷன் சேஞ்ச் இருக்காது, நோ சேஞ்ச். இதில் அந்த கெமிக்கல் காம்போசிஷனில் சேஞ்ச் இருக்காது. இதில் வேதியியல் மாற்றம் ஏற்படும். இது ஒரு தற்காலிக மாற்றம், டெம்பரவரி. அதுவே வேதியியல் மாற்றம் ஒரு நிரந்தரம், பெர்மனண்ட். சேஞ்ச். அது இயற்பியல் ஒரு மீள்வினை, அது ரிவர்சபிள். ஏ டு பியாக மாற்றுறோம், அகைன் பியை ஏவாக மாற்றுவோம். ஆனால் கெமிக்கல் காம்போசிஷன் இர்ரிவர்சபிள். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிசைரபிள் சேஞ்சுனால் விரும்பத்தக்க மாற்றங்கள். நம்ம விரும்புவோம் இல்லையா, என்னென்ன விரும்புவோம், நம்ம பழம் பழுக்கணும்னு விரும்புவோம், அதுமாரி செடி வளரணும்னு விரும்புவோம், பால் தயிராக மாறணும்னு விரும்புவோம் நம்ம சாப்பிட்றதுக்காக. இதே அன்டிசைரபிள்னால் நம்ம விரும்ப மாட்டோம், நமக்கு இதில் விருப்பம் இருக்காது. இதில் பழங்கள் அழுகி போகிறது, இரும்பு துரு பிடிக்கிறது, காடுகள் அழிப்பு, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நம்ம இந்த மாற்றங்கள்லாம் விரும்ப மாட்டோம். அதனால் இது அன்டிசைரபிள் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் சேஞ்ச். இயற்கையாக என்ன நடக்கும், இயற்கையாக நடக்கக்கூடியது நம்ம பூமி சுற்றுறது, அந்த நிலா அந்த வளர்ப்பிறையிலேருந்து தேய்ப்பிறையிலேருந்து வளர்ப்பிறையிலேருந்து தேய்ப்பிறை, அந்த சேஞ்சிங் ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, அது. அப்புறம் ரைனிங் சீசன் மாறுது இல்லையா, இதெல்லாம் இயற்கையான சேஞ்ச். இதே மனிதனால் ஏற்படும் மாற்றம் குக்கிங். இப்போ நம்ம சமைக்கிறோம், அது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்து அது ஒரு ஃபுட் ஐட்டமாக மாறுது இல்லையா, அதனால் அது ஒன்று. டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிப்பு யார் செய்கிறா, மனிதனால் செய்கிறான்.
அதனால் மனிதனால் ஏற்படும் மாற்றம் அது. அப்புறம் வந்து கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ், அது பயிர்களை வந்து வளர்ப்பது, பயிரிடுவது நிலங்களில். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், கட்டுமான பணிகள் ஏற்படுத்துவது. இதெல்லாம் வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள். நெக்ஸ்ட்டு நீரின் நிலை மாற்றங்களும் அவற்றின் பெயர்களும். இப்போ வந்து ஒரு ஐஸ்லேருந்து தண்ணியாக மாறுது இல்லையா, பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுவதற்கு பேர் வந்து உருகுதல். அங்கே வந்து உருகுதல் என்ற நிகழ்ச்சி நடக்குது, மெல்ட்டிங். இதை வந்து நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாறுவது வந்து ஆவியாதல், அது வந்து வேப்பரைசேஷன். வாட்டர் டு ஸ்டீம், இதே ஸ்டீம்லேருந்து வாட்டர், நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல், அதுக்கு பேர் வந்து கண்டன்சேஷன். ஆவி சுருங்குதல், ஆவியை வந்து தண்ணியாக மாற்றுறது குளிர்வித்து. நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல், வாட்டர் டு ஐஸ், அது வந்து ஃப்ரீசிங், உறைதல். நெக்ஸ்ட்டு கரைப்பொருள், கரைப்பான், இது ரெண்டும் சேர்ந்தால் கரைசல் உருவாகும். அதாவது கரைப்பொருள் வந்து சர்க்கரை, சுகர். கரைப்பான் வந்து தண்ணி, வாட்டர். இது ரெண்டும் சேர்ந்தால் சுகர் சொல்யூஷன், சர்க்கரை கரைசல் கிடைக்கும் இல்லையா, அதான் இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து கரைப்பொருள் இதுதானே கரையுது, அதனால் கரைப்பொருள். சர்க்கரை வந்து கரையுது, எதில் கரையுதுன்னா தண்ணியில், வாட்டரில் கரையுது. அது ரெண்டும் கரைந்து கரைசல் நமக்கு கிடைக்குது. நீர் ஒரு பொது கரைப்பான், அது பெரும்பாலான பொருள்களை கரைக்கிறது. வாட்டர் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பதங்கமாதல், சப்ளிமேஷன், அதாவது சாலிடு டு கேஸ். அதாவது நம்ம ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னா, ஐஸ் க்யூப்ஸ் இருக்குன்னா, அதை ஹீட் பண்ணால் வாட்டராக மாறும் இல்லையா. நெக்ஸ்ட்டு வாட்டரை ஹீட் பண்ணால் அது கேஸாக மாறும். அது போல் மாறாமல் இப்போ ஐஸ் க்யூப் வந்து டைரெக்டாக வாயுவாக மாறுது இல்லையா. ஒரு சாலிடு வந்து திண்ம பொருள் வந்து வாயு பொருளாக மாறுது பாருங்கள் டைரெக்டாக, அதுக்கு பேர் பதங்கமாதல், இங்கிலீஷில் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் நம்ம கற்பூரம். இப்போ சொன்னது தான், தண்ணீர் பொது கரைப்பான், வாட்டர் யூனிவர்சல் சால்வெண்ட், கரைப்பொருள் சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் வந்து சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் வந்து இயற்பியல் மாற்றம், ஃபிசிக்கல் சேஞ்ச். விரும்பத்தகாத மாற்றங்கள் என்னென்னா காடுகள் அழிப்பு, பழம் அழுகி போதல். கெமிக்கல் சேஞ்ச், வேதியியல் மாற்றம் வந்து இரும்பு துருபிடிப்பு. பால் தயிராக மாறுவது மீளா மாற்றம். விரும்பத்தக்க மாற்றம் வந்து டிசைரபிள் சேஞ்ச், பருவநிலை மாற்றம். புக் பேக் கொஷின்ஸு. காற்று மாசுபாடு அமில மழைக்கு வழிவகுக்கும், இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். இந்த லெசனில் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நீங்கள் இதை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.